காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரவண சோமசுந்தரம் அவர்கள் இருக்காங்க, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடைய லக்னத்திற்கான பலன்கள் என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் லக்னம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த லக்னங்கள் பற்றி பேசும்போது அதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக ஜோதிடம் நம்ம எடுத்துக்கிட்டாலே இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மேஷத்துலேருந்து நம்ம அப்படியே ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், திருமணம் எப்போ அமையும், இந்த மாதிரி பொதுவான சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷ லக்னத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கொடுப்பினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொடுப்பினை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஆனால் நிறைய பேர் தோக்குறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. இதே மேஷ லக்னத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா பாதி பேர் ஜெயிச்சிட்டு இருப்பான், பாதி பேர் தோத்துட்டு இருப்பான். நீங்கள் அப்போ குரு பயிற்சி என்னாச்சு, ராகு கேது பயிற்சி என்னாச்சு, சனி பயிற்சி என்னாச்சுங்கிறது ஒரு காமன் தாட் எல்லாத்துக்குள்ளே வரும். அது மட்டும்தான் வாழ்க்கையான கிடையாது. உங்களுடைய திசா புத்திகளின் அடிப்படையில் வரக்கூடிய கோட்சாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னத்துக்கான ஒரு குரு திசை நடக்குதுன்னா அவருக்கு அஷ்டமச்சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு அஷ்டமச்சனியோ எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த சனி பகவான் பெரிய லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா என்ஜின் டிரைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ஓட்டுற இடத்துல சனி பின்னாடி வந்துட்டு இருக்காரு. குரு நல்லது பண்ண ட்ரை பண்ணார்னா சனியும் சப்போர்ட் பண்ணுவார், ராகு கேது பயிற்சியும் சப்போர்ட் பண்ணும். இவங்க குருங்கிறவரை அவங்கள கவுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி என்ஜின் பட்டி நீங்கள் ஏசி கோச்சில் வந்தா என்ன, நார்மல் கோச்சில் வந்தா என்ன, இல்லை தொங்கிட்டு வந்தா என்ன, ஒன்றுமே பண்ண முடியாது. லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. என்ஜின் டிரைவர் கரெக்டாக இருக்கணும். அப்போ என்ஜின் டிரைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு திசை நடத்தக்கூடிய கிரகம். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்யுது. அப்போது எந்த கிரகங்கள் வேலை செஞ்சால் நல்லா இருப்பீங்கன்னா 2, 6, 10 கூடிய திசா புத்திகள் போகணும். 2, 6, 10 தான் ஆக்சுவலாக வந்து அர்த்த திரிகோணம் சொல்லுவாங்க. அர்த்த திரிகோணம் மீன்ஸ் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், நீங்கள் வாழக்கூடிய வழிமுறைகள். இன்னைக்கு நீங்கள் எப்படி பேர் புகழ் வாங்குவீங்க, எதனுடைய அடிப்படையில் சம்பாதிப்பீங்க, வெளி உலகத்தில் நீங்கள் யாருன்னு தெரியறது இந்த 2, 6, 10 தான். இதுக்கு பேர் அர்த்த திரிகோணம் சொல்லுவாங்க. அர்த்தம்னா நம்ம வாழக்கூடிய வழிமுறை. அப்போ அந்த வழிமுறை வேலை செய்யும்போது உலகத்தில் நீங்கள் யார், நீங்கள் எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆகுறீங்க, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ குரு திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து இந்த லக்னத்துக்கு 9 கூடையவர், 12 கூடையவர். பொதுவாக வந்து 2 அணிகள் வேலை செய்யும் ஒவ்வொரு லக்னத்துக்குமே. ஒரு அணி ஜெயிக்கும் போது இன்னொரு அணி ஆஃப் ஆகி தான் உட்காரணும். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இன்னொரு அணி ஜெயிக்கும் போது இன்னொரு அணி பெனிஃபிட் ஆக முடியாது. அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு பெனிஃபிட்டான அணி எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும். குரு திசை, கேது திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை, இந்த திசைகள் போகும்போது உயிர்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை கிடைச்சிடும். ஒரு மரியாதை கிடைக்கலன்னா ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, கோவில் மரியாதை, நீங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு பெரிய மனுஷங்கிற தோரணை, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சம்பாதிக்கிற வழிமுறை சுத்தமாக கிடைக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எதாவது சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு உட்காரலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு லாபம். இது எல்லாமே பாசிட்டிவாக பண்ணும். ஆனால் நீங்கள் சம்பாதிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்க முடியாது. அப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய அணி எதுன்னு பாருங்கள், சனி, சுக்கிரன், ராகு, புதன். இந்த 4 கிரகங்கள் தான் மேஷ லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இவங்க தான் பொருளாதாரத்துக்கு தரக்கூடிய கிரகங்கள் இந்த லக்னத்துக்கு. அப்போ நீங்கள் லைஃப்பில் மேலே வரணும், வெளி உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஜெயிக்கணும்னா ஒரு ராகு திசையோ அல்லது ஒரு புதன் திசையோ சனி திசையோ சுக்கிர திசையோ இந்த லக்னத்துக்கு போயே ஆகணும். இல்லைனா அந்த வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லக்னத்துக்கு 2, 6, 10 கூடிய கிரகங்கள் சுக்கிரன், 6ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சனி. சூப்பராக இருக்கும். இந்த 3ல் எது நடந்தாலும் இந்த அர்த்த திரிகோணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய பாவம் 2ஆம் பாவம், வருமானத்தை சொல்லக்கூடியது. 6ங்கிறது ரொட்டீன் லைஃப். நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது 6ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்ன சொல்லும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், பிஸ்னஸ், இதெல்லாம். அப்போது இந்த 3மே நல்லா இருந்தால் இன்றைக்கு உங்கள் தொழில் நல்லா இருக்குது. நீங்கள் எதுவாக வேணா இருங்களேன். நாங்கள் பல விளையாட்டாக சொல்லுவேன், பிச்சைக்காரன் இருந்தால் கூட டாலர் நோட்டு விழுகும். நிறைய பேருக்கு சில பேர் சார் நல்லா இன்றைக்கி வருமானம் சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து நம்ம சொல்கிறது பிச்சைக்காரன் தவறாக சொல்லலை, ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு கூட வருமானம் அதிகமாக வருது. இந்த 2, 6, 10 வேலை செய்யும். நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த 2, 6, 10 சரியில்லாமல் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. இந்த 2, 6, 10 வேலை செய்யும் பொழுது உங்களால் கண்டிப்பாக குடும்ப உறவுகளுக்கு டைம் ஒதுக்க முடியாது.
ஏன்னா கிரகங்கள் வேலை செய்யும்போது 2 அணி வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு அணி உயிர் அணி, ஒரு அணி பொருள் அணி. பொருளாதார கிரகங்கள் வேலை செய்யும்போது வீட்டுக்கு நேரம் ஒதுக்க முடியாது. இப்போ ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிப்பார். நிறைய வீட்டில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது, எதை பணம் கொடுத்துட்றாரு, பணத்துக்காக தான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். இதே பணம் இல்லாதப்ப பாருங்க, வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணுறாங்கன்னா கையில் காசு இல்லை, எதுவுமே பண்ண முடியலாமா? ஏன்னா ஒன்று கொடுக்கும்போது ஒரு கிரகம் இன்னொன்று கொடுக்காது. இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லா லக்னத்துக்கும் ஈஸியாக எடுத்துலாம். நாங்கள் பிரிக்கிறதே இதுதான், உயிர் பொருள் கான்செப்ட். எந்த அணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? அப்போ ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மேஷ லக்னத்துக்கு நடக்கணும்னா குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த திசைகள் அல்லது இந்த சாரத்தில் ஒரு கிரகம் உட்காரணும். உட்கார்ந்தா திருமணம் உண்டு, இல்லைன்னா கிடையாது. இது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இதுதான். நீங்க தலகீழா நின்னாலும் முடியாது. ஏன்னா அது கிரகங்களை 2 அணிகளாக நம்ம பிரிக்கல. ஏற்கனவே நம்ம வாழ்ந்துட்டு போன முன்னோர்கள் பராசர சித்தாந்தங்கள் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்படி அது எடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அது டிரைவ் பண்ண முடியல. நாங்களும் அதை டீகோட் பண்ண பார்க்குற முடியல. இந்த 2 அணி ஏன் வந்ததுங்கிறத மட்டும் புரிஞ்சதே தவிர இதை ஏன் பிரிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த கிரகங்களுக்குள்ள இருக்கு. அவ்வளோ அற்புதமான கான்செப்ட். நாங்கள் சொல்ல மேஷ லக்னத்துக்கு குரு திசை நடந்தால் கண்டிப்பாக லைஃப்ல ஒரு அடிப்படாமல் மேலேயே வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. குரு சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அடி வாங்குவோம்னு சொல்லுவோம். இப்போ சனி திசை நடக்குது ஒருத்தருக்கு, குருவினுடைய சாரத்தில்னா சனி நல்லது பண்ணணும், நல்லது கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் குருவினுடைய சாரத்தில் இருப்பதனால் ஒரு லாஸுக்கு அப்புறம் தான் லாபம். இது லாஸுக்கு அப்புறம் லாபங்கிறத கரெக்டாக இருக்கும். இல்லைனா லாபம் வந்துகிட்டே இருக்குன்னா முடியும் போது மைனஸ் ஆக போகிற கவனமாக இருங்கன்றோம். ஏன்னா 2 அணி மாறும் பொழுது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். இப்போ குரு இருக்காரு, குரு கேது சாரம் வாங்கிட்டாரு, இல்லை ஒரு சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு, ஒரு சந்திரன் வீட்டிலேயே உட்காந்துட்டாருன்னா டோட்டல் மைனஸ் தான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தரமட்டத்துக்கு வராமல் அந்த குரு திசை உங்களை விடாது. அதுவே கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு சனி திசை நடக்குது, அடுத்து வரக்கூடிய சனி திசை புதனுடைய வீட்டில் இல்லை புதனுடைய சாரத்தில் இல்லை சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய சாரத்தில் உட்காந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் மறுபடியும் ரைஸ் ஆகிடுவீங்க. அதுதான் அங்கே முக்கியம். அப்போது ஒரு கிரகம் கொடுத்தால் இன்னொரு கிரகம் கொடுக்காதும்போ. அதனால தான் பல வீடியோக்களை சொல்ல குரு கொடுத்தால் சனி கெடுப்பார், குரு கெடுத்தால் சனி கொடுப்பார். அது யாருக்கு கொடுக்குது யாருக்கு கெடுக்குதுங்கிறது லக்ன ரீதியாக தான் நீங்கள் பிரிக்க முடியும். இப்படி போனால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லைஃப்பில் மேலே வர முடியுமான்னு சொல்ல முடியும். இப்போ 1, 5, 9 கூடிய லக்னங்கள் ராசிகள்லாம் போயிட்டுருக்கும். சில பேர் சார் எனக்கு 9 கூடிய திசை சார் அப்படிம்பாங்க. 9 என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியம், பாக்ய சார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். அப்போ பாக்கியம்னா என்ன? எல்லாமே கிடைக்கும். அது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருந்தா அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உன்னால் சம்பாதிக்க முடியுமானா கிடையாது. ஏன்னா 9ங்கிறது லாஸ். ஏன்னா இந்த அர்த்த திரிகோணங்களுக்கு 2, 6, 10க்கு விரய பாவங்களாக வேலை செய்யும். 1, 5, 9 கௌரவத்தை கொடுக்கும். கௌரவமாக வெளியே போகிறாரு வர்றாரு, வீட்டுக்கு ஒரு பெரிய மனிதனுக்கு தோரணை இருக்குமே தவிர உள்ளே போனீங்கன்னா பைசா இருக்காது. இருக்கிறத நீங்கள் கரைப்பீங்களே தவிர பெருசாக உங்களால் உருவாக்க முடியாது. உருவாக்குறது எல்லாமே 2, 6, 10, அழிக்கிறது எல்லாமே 1, 5, 9. மேஷ லக்னத்தினுடைய இப்போ அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நீங்க சொன்னீங்க? கவனமா எப்போ இருக்கணும்? என்ன மாதிரியான விஷயம்? பொதுவாக கவனமாக இருக்க வேண்டியது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி திசை நடக்கும்போது கவனமாக இருந்துக்குங்க. விரையாதிபதிங்கிறது குரு. இந்த குரு திசையில் மேஷ லக்னம் கெடாத லக்னங்களே கிடையாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் யார் வந்தாலும் 50 லட்சம் போச்சு, 60 லட்சம் போச்சு, 1 கோடி போச்சு, இது நார்மல் பர்சன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்னு வச்சுக்கோங்க. 200 கோடி போச்சு, 300 கோடி போச்சு. ஏன்னா அது வந்து உயிர் காரகத்தை கொடுக்குறது. உங்களுடைய கௌரவமாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணும். நீங்கள் கௌரவம் எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா பொருளாதாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது இல்லை, அது உயிர் காரகத்தில் இருக்கு. அப்போ அந்த கௌரவத்தை எப்படி கொடுக்குன்னா உங்களுடைய அப்பாவினுடைய பரம்பரையை பற்றி பேசும், உங்கள் தாத்தா பற்றி பேசும், உங்களை பற்றி பேசும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்காது. உயர்த்தி பேசினால் நம்ம ராஜாக்களை போய் உயர்த்தி பேசுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உயர்த்தி பேசி சன்மானம் வாங்கிட்டு வர்றாரு. அவர் உயர்த்தி பேசினா ஆகா நம்மளை புகழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? காசு எடுத்து கொடுக்குறாரு. காசு போயிடும், பெருமைங்கிற உயிர்காரங்க வேலை செய்யும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், பெருமைக்கு அடிமையாகாத யார் புகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள தலை கொண்டு வர. பெருமைப்படுத்தினாங்கன்னா உங்களை இறக்க போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ரோர்ஸில் பேசுகிறோம், இவ்வளோ லட்சம், இவ்வளோ கோடி அப்படின்னு. இந்த பொதுவான இப்போ அதற்கும் கீழே இருப்பாங்க இல்லையா, இப்போ டே டு டே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? 2, 6, 10 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துலேருந்து பெரிய போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோன்னா சின்ன ஒரு மளிகை கடைக்காரர்லேருந்து ஒரு சின்ன பொட்டி கடைக்காரர்லேருந்து இன்றைக்கி வந்து மாலில் பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் வரைக்கும் எல்லாம் இருக்காங்க. மாலை கிரியேட் பண்ணவங்களாம் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே எப்படின்னா இவங்க தான் மேலே போகணும்னு இன்றைக்கி அந்த கான்செப்டே இல்லை. ஏன்னா இது வந்து உலகமயமாக்கல் ஆக்கப்பட்டுருச்சு. அப்போ பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி ஈர்க்கிறீங்க, எந்த கிரகத்தின் மூலிமா ஈர்க்கிறீங்க? கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணணும்னா ராகு கேதுக்கள் உங்கள் லைஃப்பில் வந்தே ஆகணும். ராகு திசை கேது திசை அல்லது ராகு சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும் அல்லது கேது சாரத்தில் இருந்து நடத்தணும். நடத்திருச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆள். இது எந்த இடத்துல இருந்தா பாசிட்டிவான? 2, 6, 10 தான். 2, 6, 10 பொருளாதாரம். சில பேருக்கு 4, 8, 12 இருக்கும். 4, 8, 12 ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நீங்க மல்டி பிசினஸ்மேன்.
மல்டி லெவலில் பண்ணுறாங்க இல்லையா, மல்டி லெவலில் ஒரு 4 பிஸ்னஸ் 5 பிஸ்னஸ், இந்த 4, 8, 12 எல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது இரண்டாவது தொழிலை பற்றி பேசக்கூடிய இடம். அது 2ங்கிறது என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சரியாக இருக்கும். 2 மட்டும் பண்ணுவாங்களா, இல்லை 3 பண்ணலாம், 4 பண்ணலாம், 5 பண்ணலாம். இது ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ராகு கேதுகள் சப்போர்ட் பண்ணணும். மல்டிபிள் அப்படின்னால ராகு கேது வந்துருவார். அப்போ அந்த சாரத்தில் இன்னொரு கிரகம் திசை நடத்தி உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 2 அணி சொன்னேன் இல்லையா, சுக்கிரன், இது மேஷ லக்னத்தை பொறுத்த சுக்கிரனோ சனியோ ராகுவோ புதனோ ஏதோ ஒரு கிரகம் திசை நடத்துது, 4, 8, 12 அமர்ந்திருக்கு. சாரமும் ராகு சாரம் அப்படி வச்சுக்குவோம். அப்படியும் இல்லை, ராகு சாரத்தில் வராது, 4, 8, 12 வராது. ராகுனுடைய தொடர்பில் இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது, இல்லை புதன் சாரத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் 2 பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இது க்ரோர்ஸில் பண்ணணும்னா ராகு கேதுகளுடைய தொடர்பு இருக்கணும், இருந்தாலும் தான் க்ரோர்ஸ், இல்லைன்னா லேக்ஸில் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையிலே சில க்ரோர்ஸ் போகிறாங்க, 5 கோடி 10 கோடி இப்படி இருக்கும். பட் ராகுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 100 கோடி 200 கோடி அதோட ஒர்த்து வந்து அதிகம். அதே மாதிரி இப்போ இந்த பிஸ்னஸ் பற்றி பேசும்போது பொதுவாக நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கடனை வாங்கி ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு அடி விழும், எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தசாபுத்தி நடக்கும்போது இல்லை என்ன சேர்க்கை இருக்கும்போது இந்த மாதிரியான? மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது 4, 8, 12. 4, 8, 12ங்கிறது என்னன்னா இருக்கும் நிலையை மாற்றுறது. இதுக்கு பேர் மோட்ச திரிகோணம்னு சொல்லுவாங்க. நம்ம மோட்சம்னா நம்ம வந்து ஞானத்தை நோக்கி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்னவா மாறுறீங்க, அதுதான் மோட்சம். 12ஆம் இடம் என்பது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடம். 4, 8, 12ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த பரிமாணத்தை காட்டிடும். இது உங்களுக்கு ஃபேவரபிள் கிரகமாக இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்கன்னா வேற லெவல், இதே வந்து நல்ல பர்சனாக இருக்கீங்கன்னா இன்னும் டபுள் லெவல். இது வந்து 4, 8, 12 கூடிய மாற்றம் தான். பெரிய மாற்றம்லாம் 4, 8, 12 தான் இருக்குது. புரட்டி போடக்கூடியதுன்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இது நல்லதுன்னு சொல்லலாம். இது ஃபேவரபுளான கிரகங்கள் திசை நடத்தி அந்த 4, 8, 12 கனெக்ட் ஆகும். தப்பி தவறி அன்ஃபேவரபுளான கிரகம், இப்போ மேஷ லக்னத்துக்கு நான் சொன்னது குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய், இந்த கிரகங்கள் திசை நடத்தி 4, 8, 12 கூட உட்கார்ந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தொடர்ந்து சரி மொத்தமாக 0 ஆகிடுவீங்க. அப்போ இதை புரட்டி போடுறது தான் நெகட்டிவான புரட்டி போடுதா பாசிட்டிவாக புரட்டி போடுதான்னு தெரியணும். அப்போ கிரகத்தினுடைய திசாபுதிகள் கூட தான் நீங்கள் கம்பைன் பண்ணணும். இப்போ மேஷ லக்னத்துக்கு இப்போ ஒரு சனி திசை நடந்துட்டு இருக்கு, அவன் நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் பார்க்காம நம்ம லைஃப் வெளியவே வராது. புதன் திசை நடக்குது, எந்த சூழ்நிலை உடம்புக்கு பிரச்சனை வரட்டும், என்ன 3, 6 கூடையவரா உடம்பு பிரச்சனையெல்லாம் வரும், குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எதை வெற்றின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகம் அதை தான் கொடுக்குதான்னு பார்க்கணும். என் குடும்பத்து கூட ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன், அது முடியலன்னா அந்த புதன் திசை கொடுக்காது. ஏன்னா அது வந்து 4, 8, 12 நட்சத்திரங்களாக இருக்கும் மேஷ லக்னத்துக்கு. ஓகே, இந்த திசைகள் பற்றி நம்ம பேசும்போது இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. ஒரு சிட் ஃபண்ட் சேருவாங்க, இந்த மாதிரி கடனாக காசு கொடுப்பாங்க, ஏதாவது ஆப்ரேஷன் அர்ஜென்ட்டாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் கிடைக்காது, எவ்வளவோ ட்ரை பண்ணி ஏமாந்து போகிறது. இது எப்படி சார்? அதான் இந்த ஏமாந்து போகிறதுங்கிறது பாவம் எது தெரியுங்களா? நம்பிக்கைங்கிற பாவம் எல்லாம் 1, 5, 9. ஒரு நம்பிக்கை லைஃப்பில் ஓடணும்டா, ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? எனக்கு அப்பா இருக்காண்டான்னு ஒரு நம்பிக்கை, என் தாத்தா பாட்டை சம்பாதிச்சு வச்சிருக்கான ஒரு நம்பிக்கை, அவங்களோட பேச்சே பாருங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. எனக்கு இருக்குடா வீடு இருக்கு, எனக்கு ஒன்றும் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, நான் சாப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட்ற கூட தலைமுறை சொத்து இருக்கு. இதெல்லாம் என்னது 1, 5, 9, அதான் பூர்வ புண்ணியம் பாக்கியம். இந்த நம்பிக்கை பாவங்கள் என்னைக்கெல்லாம் வேலை செய்தோ உங்ககிட்ட இருந்தா ஓகே, இல்லைன்னா ஏமாந்து போவீங்க, கண்டிப்பாக ஏமாறுவீங்க. சில பேர் தான தர்மம் பண்ணுவாங்க, ஏமாற மாட்டாங்க. 5, 9 தான தர்மம், கோயிலுக்கு நிறையா பண்ணுறவங்க, கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறவங்க, யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே பண்ணுறவங்களே இந்த 5, 9. அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையா, இவர் கொடுப்பார், கையிலிருந்து இழக்கிறது. ஏன்னா 2, 6, 10 பாவங்களுக்கு இது வந்து ஆப்போசிட் பாவம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புரட்டி போடக்கூடிய பாவம். அப்போ 2, 6, 10 நீங்கள் எவ்வளோ கஞ்சனா வேணா இருங்களேன், 1, 5, 9 வேலை உங்களே அறியாமல் ஒரு 10 ரூபா காசு நீங்கள் தூக்கி கொடுத்துருவீங்க. பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஏன்னா அது உங்களை கொடுக்க வைக்கும். அது தான தர்மம், நீங்கள் ஏற்கனவே வச்ச கடனை கட்டக்கூடிய இடம். அப்போ அதை தான தர்மமாக கொடுக்குறீங்களோ இல்லை யாரோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களோ, பட் அந்த 1, 5, 9 பாவம் நடக்கும். இந்த டயத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5ஆம் அதிபதி திசை, 9ஆம் அதிபதி திசை, அல்லது லக்னாதிபதி திசை, இந்த இடத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தும் போது பண்ணினாலும் உங்களை ஏமாற்றுவாங்க. ஏன்னா அது வந்து எதிர்பாவத்துக்கு 3, 7, 11 வேலை செய்யும். 3, 7, 11ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு நகர்வு. அப்போ நம்ம ஏமாறனா 1, 5, 9, 5, 9னால ஏமாந்து போகிறது ஏமாளின்னு பேர். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்னத்தை பார்த்தால் ஒரு நாளாவது ஏமாறுவாங்கிறது ரூலு. லக்னாதிபதி போய் 5ல் உட்கார்ந்தாலும் 9ல் உட்கார்ந்தாலும் அந்த பூர்வ புண்ணிய பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளால் லாபம் உண்டு, தந்தையால் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறுவாங்கிறது கான்செப்ட். அடுத்தவங்க வந்து இவங்களை ஏமாத்திடுவாங்க. ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நண்பர் சார், நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்தேன், என்ன சொல்லுவேன்னா, ஒன்று அவர் ஏமாத்தினாரான்னு கேட்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால இவர் ஏமாந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பார். எப்படியோ அவருக்கு தான் மொத்தத்தில் இவருக்கு வரலங்கிறது தான் இங்கே கான்செப்டே தவிர இவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ 5-9 கிரகங்கள் திசை நடத்தும் போது 5-9ல் இன்னொரு கிரகம் திசை நடத்தினாலும் நீங்கள் தயவு செஞ்சு பிஸ்னஸ்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறேன். இருக்கிற வேலையை காப்பாற்றுங்கன்றோம். ஏன்னா 5ஆம் இடம் வேலை செய்யும் போது நீங்கள் ஜாப்புக்கே போனாலும் ஜாப் உங்களை விட்டு போயிடும், வேலை போயிடும். நிறைய பேர் வேலை இழப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சில கம்பெனிஸ் வந்து ஆளை தூக்குறாங்க, யாருக்கெல்லாம் 5-9 வேலை செய்தோ அவங்களெல்லாம் முதல் லிஸ்ட் அவுட் பண்ணி தூக்குவான். அவன் வந்து திறமையானவனா இல்லை வந்து ரொம்ப நல்ல பர்சனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. ஏன்னா கிரகங்களாக தான் வேலை செய்யுது. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 8ங்கிறது புரட்டி போடுன்னு சொன்னா இது வேலை செய்யும். 2ஆம் பாவத்துக்கு லக்ன பாவம் வந்து 12ஆம் வேலை செய்யும். 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்கிறது 12ஆம் பாவமாக வேலை செய்யும். அப்போ உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே கெட்டு கையில் காசு இல்லைங்கிற விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துறதுக்காக இந்த 1-5-9 வேலை செய்யும். ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம மேஷ லக்னம் பத்தி பேசும்போது எல்லாருக்குமே கனவு தான் ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே குரு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து காசு சம்பாதிச்சா வாங்கல. எல்லாருமே காசு சம்பாதிச்சா வாங்குறாங்கன்னா பாருங்க, காசை வச்சுட்டு வாங்கவே முடியல உட்காரவங்களாம் இருக்காங்க. நாங்கள் எப்பவுமே இந்த இடத்துல ஒரு அபிஜித்னு ஒரு கான்செப்ட் எடுப்போம். வெற்றி புள்ளிகள், ஒரு ஸ்தானம் ஒரு பாவம் ஜெயிக்கணும்னா அது 10ஆம் பாவத்தில் தான் அந்த வேலை நடக்கும். ஒரு 10ஆம் பாவத்தில் அதோட வெற்றி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ 4ஆம் பாவம் என்பது சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவங்கிறது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய வீடு. அப்போ செவ்வாய், சுக்கிரன், சனிங்கிற கிரகங்கள், இந்த 3 கிரகங்கள் வேலை செய்யாமல் நடக்காது. ஏன்னா இது அபிஜித் புள்ளிகள். இந்த அபிஜித் புள்ளிகள் வேலை செய்யாமல் நடக்காது. ஏன்னா 4ஆம் பாவத்தினுடைய ஒரு அபிஜித் 10ஆம் பாவத்தில் இருக்கும். அப்போ செவ்வாய் வீடு, அது நேர் எதிர் வீடு ஒன்று சனி இருப்பார், அதனுடைய 4ஆம் வீடான சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அது ஒரு அபிஜித். மொத்தம் 3 அபிஜித் வேலை செய்யும். இந்த 3 அபிஜித் காலங்களில் மட்டும்தான் நீங்கள் ஒரு சொத்து வாங்க முடியும் அல்லது விற்க முடியும். அப்போது ஒரு சனி திசை நடக்கிறவனோ சுக்கிர திசை நடக்கிறவனோ சொத்தை வாங்குவான். எப்போ வாங்குவான்? செவ்வாவுடைய புத்தியில் அல்லது செவ்வாவுடைய வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது, அல்லது செவ்வாய் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது சொத்தை வாங்கிடுவான். ஏன்னா அது செலவு கொடுக்கணும், கையில் காசு இருக்குது, சம்பாதிச்சிட்டிங்க, அது மட்டும்தான் சொல்லுது. 10ஆம் பாவம் வேலை செய்யுது, 7ஆம் பாவம் வேலை செய்யுது, சொத்து கையில் வந்துருச்சு, கையில் காசு வந்துச்சு, வாங்கணும்ல. அப்போ நீங்கள் ஒரு காசை இழக்கணும். அப்போ இழக்கிறது எது? 4க்கு 10ஆம் இடமான செவ்வாயுடைய புத்தி. இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ மேஷ லக்னத்துக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இதற்கான தீர்வுகள், பரிகாரங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. அதாவது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாவங்கிறது கன்ஃபார்மாக உண்டு. மேஷ லக்னம் நிறைய பேர் குழந்தை இல்லை, 5ல் குரு இருந்தால் குழந்தை இல்லை, ராகு கேதுக்கள் இருந்தால் இல்லாமல் டிலேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. 12ஆம் அதிபதி 5ல் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை அபாஷன் உண்டு. கண்டிப்பாக 12ஆம் அதிபதி 5க்கு வந்தால் ஒரு குழந்தை அபாஷன் உண்டு. ஏன்னா குருங்கிற காரகம் அவரே வந்து 5ல் போய் உட்காந்து 5ஆம் முதல் லாஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். லாஸ் என்னென்ன கிரகத்தில் இருக்கோ காரகமும் லாஸ் ஆகும். குடும்ப உறவுகளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை வரும், இதெல்லாமே வரும். இப்போ வந்து குழந்தை சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது 5ல் குரு இருந்தால் காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த காரக கிரகம் அந்த வீட்டிலேயே இருக்கும்போது ஒரு இது பண்ண, அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ குழந்தை டிலே இல்லை, வந்து ஒரு குழந்தை வந்து அபார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மேட்ரு. இது சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கணும், கல்யாணமாகி 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கிடைக்குதுன்னா அந்த 5ஆம் இடம் உயிர்காரகமாக வேலை செய்தான்னு பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன், ராகு, அதுக்கப்புறம் வந்து சனி, சுக்கிரன், இதெல்லாம் பார்த்தோன்னா குழந்தை பாவத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பாவத்துக்கு அது ஆக்டிவ் பாவங்களாக இருக்காது. ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் பாவங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பொருளாதார வீடுகள். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு, கேது, சந்திரன், செவ்வாய், சூரிய திசைகள் போனால் அல்லது அந்த வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினால் கல்யாணம் பண்ண குழந்தை. ஒரு சுக்கிர தசை நடக்குது, அவர் குரு வீட்டில் இருக்காரு, இல்லை ஒரு செவ்வாய் வீட்டில் இருக்காரு, டிலேடாக கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் கொடுக்க மாட்டார். அப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாயுடைய ஆதிக்கங்கள் வரணும், இல்லை ஒரு சூரியனுடைய ஆதிக்கம் வரணும். ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சி நான் வெளியே எக்ஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி டயத்தில் சார் ஒரு ட்ரீட்மெண்ட் போனால் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களே இவங்க தான். இதில் புதன், சனி, சுக்கிரன், ராகு போனால் ட்ரீட்மெண்ட் போய் ரெடி ஆவாங்க. சோ இவங்கெல்லாம் கட்டாயம் ட்ரீட்மெண்ட் போய் தான் நடக்கணும்னு இருக்கா, இல்ல வெயிட் பண்ணாலே வெயிட் பண்ணலாம்? வெயிட் அதான் சொல்ல, புதன் சனி திசைகள் போறவங்க மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல ராகு திசை போறவங்க ஒரு முறை ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி அந்த டைமிங் எடுங்க. நாங்க டைமிங் சொல்றதுன்னா 1-5-9 காலகட்டங்களை நிர்ணயிச்சிருவோம். ஏன்னா அது எல்லாமே உயிர் பாவங்களா வேலை செய்யும். அந்த ஓரைகள் அந்த கிழமைகள்ல 5ஆம் பாவத்துடைய அபிஜித் எங்க இருக்குன்னு பார்த்தா 2ஆம் இடத்துல இருக்கும். 5க்கு 10ஆம் இடமான 2ஆம் இடத்துல அதோட செயல்பாடுகள். அப்போ சுக்கிரன் கண்டிப்பா தரமாட்டான்னு நான் சொல்லிட்டேன். செவ்வாய், சுக்கிரன், செவ்வாய், சனி, இது சனியும் தரமாட்டார். அப்போ கொடுக்க வேண்டியவர் யாரு? செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அல்லது செவ்வாய் நட்சத்திரம் வர அன்னைக்கு கணவன் மனைவி ஒன்னாருங்க, ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல உங்க திசா புத்திகளின் அடிப்படையில் இப்போ குருவுடைய புத்தியோ இல்லை சந்திரனுடைய புத்தியோ அல்லது கேதுவனுடைய புத்தியோ செவ்வாயுடைய புத்தியோ போகும். அந்த டயத்தில் போகும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுப்போம்.
ஓகே. அதே மாதிரி நம்ம மேஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பொதுவா வந்து தீராத நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப கேன்சர் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து நோய்களை தாக்கக்கூடிய கிரக அமைப்பு தசாபுத்தி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் தான் 6ஆம் அதிபதி. இந்த புதன் அப்படிங்கிறது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின் டிசீஸ், உங்களுடைய நோய் எதிரில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்றது தான் 6ஆம் பாவம். நோய் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆரம்ப புள்ளி எதுங்கன்னா 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் தான் பேசும். 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்டிப்பாக அடி வயிற்று பிரச்சனை ஒரு நாளாவது வரும். ஆண்கள் பெண்கள் கணக்கே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நோய்கள் வந்தால் கூட மெயினாக வந்து புதன் சார்ந்த நோய்கள் இருக்கும். ஸோ புதனுங்கிற பாகம் வந்து அடிவயிறை சொல்லக்கூடிய இடம். அது ஆக்சுவலாக மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடங்கிறது அடிவயிறு. சார் வயிற்று வலி அல்சர் பிரச்சனை லைஃப்பில் சந்திச்சிங்களான்னு கேளுங்க. சார் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, அடிக்கடி எனக்கு வயிற்றுல நரம்பு இழுத்து பிடிக்குது சார் அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு நரம்பு இழுத்து பிடிக்குதும்பாங்க. அடிக்கடி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகி சில பேர் உட்காருவாங்க. 6ஆம் இடம் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த புதன் வந்து என்ன பண்ணுவார்னா, புதன் முதல்ல வந்துச்சுனால புதன் வந்து எப்போவுமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருவாங்க. அது எந்த இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கும். இப்போ சனி வீட்டில் இருந்தால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். புரியுதுங்களா? இதே வந்து சந்திரன் வீட்டில் உட்கார்ந்தால் உங்களுக்கு இருதயத்துக்கு போகக்கூடிய வாழ்வு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கொடுக்கும். அப்படி இல்லை, அங்கே இருதயம் சார்ந்து இல்லைன்னா சந்திரனுங்கிறது நுரையீரல், மொத்த நுரையீரலை சொல்ல சந்திரன். அதில் கூட 6 உரை சொல்லுவாங்க. அதாவது மருத்துவ ஜோதிடம் படிச்சுன்னு தெரியும். அதில் ஏதாவது ஒரு உரை, புதன்னா உரை பையன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இதில் அந்த நம்ம மூச்சு காத்துல லெஃப்ட் 3 ரைட் 3 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஏதாவது ஒரு உரையில் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு ப்ராப்ளம் இருக்கான்னு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். சந்திரன் வீட்டில் போய் உட்காந்தா. இதே புதன் வந்து சூரியன் வீட்டில் போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இருதயம் சார்ந்த வாழ்வில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த புதன் தான் அது வந்து எங்கெங்கெல்லாம் பிரியுதுன்னு பார்க்கணும். புதன் நரம்பு, புதன் ஸ்கின்னு, புதன் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ், ராகு கேது கூட சேர்ந்து சொரியாசிஸ் மாதிரி கொடுக்கறது, இச்சிங் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொந்தரவுகளை கொடுக்கறது எல்லாமே இந்த புதன். ஆனால் இதற்கு வந்து மருத்துவமே கிடையாது சொரியாசிஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்லை அது கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. இல்லை அப்படி கிடையாது. கிரக மாற்றத்தில் ஏதாவது ரொம்ப சிம்பிளுங்க. புதன் வந்து நம்ம சொல்லிட்டோம் நேர் ஆப்போசிட் பாவம் பாருங்க. புதனுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் குருவுடைய வீடு. குரு அந்த காலத்தில் கல்லமாவை போட்டு குளிச்சுமா, பாசி பயிர் போட்டு குளிச்சிங்களா? ஏன் குளிச்சிங்க? ஏன்னா ஸ்கின்னுக்கு அதெல்லாம் நல்லது. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கெல்லாம் காஸ்மெட்டிக்குள்ள வேற ஒரு ரூபத்தில் போய் அதெல்லாம் கலந்து விட்டோம். அன்னைக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி இருந்தது, இல்லைன்னு சொல்லல, ஆனால் குறைவாக இருந்தது. குழந்தைகளுக்கு ஏன் வந்து பிறந்த உடனே சோப்பு போடாதீங்கன்னு சொல்லிட்டு கல்லமாவை போட்டு குளிச்சாங்க. அதோட ரெமெடி நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்கின்னை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும்னா குருவினுடைய கல்லமாவை போட்டு குளிக்கணும். இன்னைக்கு பண்ணுறோமா? இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கலே இன்னைக்கு தான். அன்னைக்கு கூட பொல்யூஷன் நல்லா இருந்தது, இன்னைக்கு பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இதுதான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். ஸ்கின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கல்லமாவில் இருக்குது. நீங்கள் வந்து ஆய்வு ரீதியாக போனாலும் கிடைக்கும். நாங்கள் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தா நேர் ஆப்போசிட் பாவம் தான் என்னைக்குமே ரெமெடியும். அப்போ அந்த குரு வந்து குரு சார்ந்த விஷயங்கள் எடுக்கணும். இப்போ வயிறு உபாதைன்னு சொல்லிட்டோம், நம்ம என்ன சாப்பிட்றோம்? வாழைப்பழம் சாப்பிட்றோமா? 6ஆம் இடம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொன்னோம். அப்போ வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் யதார்த்தமாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கு எதிர்பாவத்தில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுட்டு போயிருக்கான். இப்போ புதன் வந்து நம்ம சொல்கிறோம் சார் வந்து புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார். அப்படி நரம்புக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? அந்த காலத்தில் எண்ணெய் போட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களா? எண்ணெய் போட்டு சாப்பிடும்போது எண்ணெயை குறைக்க சொல்லுவாங்க, உப்பை குறைங்கம்பாங்க. புரியுங்களா? புதன் தான் நோய் கொடுக்குறாரு, அப்போ உப்பை குறைங்க. புதன் உப்பு, உப்புனா சந்திரன் சொல்லுவாங்க. அது வந்து கடலில் வந்து வரக்கூடிய அந்த பாலம் வெட்டி எடுக்கணும், அந்த உப்பு சந்திரன். சின்ன சின்ன பீஸாக நம்ம சாப்பாடு அதெல்லாம் புதன். அப்போ உப்பை குறைச்சிருங்க, உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வராதும்பாங்க. ஏன்னா உங்களோட உப்பு அதிகமாக ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வரும். இதனால உப்பை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாம் அங்கே இருக்கு. முதல்ல நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் எடுக்கிற நோய்களுக்கெல்லாம் போய் தான் ஆகணும். அதுவே இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதே சிலவங்க நேரம் சொல்லுவாங்க, இதில் எடுத்துக்கும் போது இதற்கான நிவாரணம் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அது உண்மைதானே? கண்டிப்பாக நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கலாம். மருந்துகள் எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு ஜாதகம் சொல்லும். மருந்துகள் என்ன மாதிரி எடுக்கணும்? அலோபதியா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சித்தா போறீங்களா, இல்லை ஒரு ஆயுர்வேதிக் போறீங்களா? ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். இப்போ 6ஆம் இடம் புதன். புதன் வந்து பார்த்து சித்தாவை பற்றி பேசும். உங்களுக்கு நோய் வந்தால் புதன் திசையில் வருதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசையில் குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியனில் தான் வரும் நோய்கள். ஏன்னா அதெல்லாம் உயிர் பாவத்தை பற்றி பேச. உயிர் பாவம்னா நம்ம உடம்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்டை பிரச்சனை பண்ணுது, உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கணும் இந்த பிளானட் தான். இந்த புதன் வந்து ரெமெடி தான் கொடுக்கும். புதன் தானே இப்போ நோயின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நோய் எங்கே வருதுன்னு தான் புதன் சொல்கிறாரு. ஆனால் நோய் எப்போ தீருங்கிறது அதே புதன் தான் சொல்லுவார், சரிங்களா? ஏன்னா இவர் வந்து ஃபேவரபிளான பிளானட், உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய அணி. இவர் கண்டிப்பா உங்களுக்கு எடுக்க மாட்டாரு. ஆனா இந்த பிளானட் கெட்டது பண்றதுக்காக ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அது குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய், அவங்க தான் நோயா கொடுப்பாங்க. இங்க நோய் வருதுன்னா இந்த கிரகங்கள் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த கிரகங்களுக்குரிய மருந்துகளை எடுக்கணும்.
ஓகே. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், புதனுக்கு போய் நம்ம கும்பிட்டுட்டு இருப்போம். புதன் பிரச்சனை, எனக்கு ஸ்கின்னுக்கு தான் ப்ராப்ளம், நீங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பிளானட் நெகட்டிவாக இருக்கோ அதை தூக்குங்க அப்படின்னு. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த புதன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நோய் சார்ந்த விஷயங்களுக்கு மருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ புதன் வந்துட்டு சித்தா போங்கன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து புதன் கூட சனி சேர்ந்து இருக்காரு, இல்லை சனி போய் புதன் வீட்டில் இருக்காருன்னா நாட்டு வைத்தியம், அந்த காலத்து நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க, பாட்டி வைத்திய முறைகள், இந்த மாதிரி முறைகள் நீங்கள் கையாளணும். மெயினாக வந்து சனியெல்லாம் உள்ளே வந்துட்டாருனாலே நீங்கள் வந்து பழங்காலத்து வைத்திய முறைகளை கையாண்டிங்கனால ஃபர்ஸ்ட் ரெமெடி கிடைக்கும். இதே சூரியன் ராகெல்லாம் சம்மந்தப்பட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அலோபதி போயிடுவாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. செவ்வாயெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், பார்ட் ப்ராப்ளமாக கட் பண்ணி தூக்கி வீசுற அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த குரு பார்க்கிறாரு, ஒரு புதன் இருக்காருன்னா சித்தா வைத்தியம், இல்லைன்னா வந்து பழைய காலத்து போங்க. இப்போ வந்து சனி வந்துட்டாரு, ஆயுர்வேதிக் போகலாம். இதே வந்து கேது வந்துட்டாருன்னா இந்த யுனானின்னு சொல்றாங்களே, யுனானி, அதுக்கப்புறம் அக்குபஞ்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா மெத்தட்ஸ் நிறைய இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போங்க. இதெல்லாம் போனீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த கிரகங்கள் எங்கே உங்களுக்கு ரெமெடி இருக்குங்கிறது சொல்லிகிட்டே இருக்கும். ஒரே நாளில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அது உயிர்காரகமாக வேலை செய்கிற கிரகங்கள்லாம் வந்தால் இருந்துகிட்டே இருக்கும், ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். பொருள்காரகம் நடந்ததுன்னா கேன்சர் பேஷண்டாக இருந்தாலும் 30 வருஷம் தாக்கு பிடிச்ச எத்தனையோ ஜாதகங்கள் உண்டு. புதன் ராகு அதுக்கப்புறம் சனி இந்த திசைகள் போகும்போது மேஷ லக்னத்துக்கு நோய் வந்தாலும் இருக்கும், உடம்புல நோய் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா 2/10 வேலை செஞ்சா நோய் வந்துடும். ஆனால் ஸ்ட்ராங்காக எதிர்த்து போராடிட்டு இருப்பீங்க. இதே புதன் சனி ராகெல்லாம் வந்துட்டாருன்னா ஸ்ட்ராங்காக நிற்பீங்க, பார்த்துக்கலாம்டா. ஏன்னா 2/10 ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். அதை தைரியத்தை கொடுக்கறதே 2/10 தான். அப்போ நீங்கள் தைரியமாக அதை பிடிச்சிக்கணும். அப்போ 6ஆம் பாவத்தில் நோய்கள் வந்துச்சுன்னா கவலைப்படாமல் ஒரு ஜாதகம் முதல்ல பார்த்துருங்க. அது வந்து நீங்கள் சொன்னாலும் கேட்பீங்களா மாட்டீங்களான்னு ஜாதகம் சொல்லிடுங்க. முதல்ல வந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஜோதிடர் கொடுத்துருவாரு. அது உங்கள் ஜாதகத்துக்கு ஃபேவரபுளாக இருக்கா, அந்த டயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மேஷ லக்னம் ஒரு ஒரு தெளிவான விளக்கம் நினைக்கிறேன். என்ன மாதிரியான தொழில் பண்ணணும், திருமணம், குழந்தை அமைப்பு, நோய்களுக்கான தீர்வு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு கிளாரிட்டி எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.